சசிகலா ஒரு பூலாந்தேவி. அவர் முதலமைச்சராவதை டெல்லி கூட விரும்பவில்லை. சசிகலா தனது சுயநலத்திற்காக எது வேண்டுமென்றாலும் எந்த நிலைக்கு வேண்டுமென்றாலும் செல்லும் இயல்புடையவர். முன்னர் ஜெயாவை ஏமாற்றி அவரது சொத்துக்களையும் சுகங்களையும் அனுபவித்து வந்தவர் இப்போது தமிழக சொத்து சுகங்களை அனுபவிக்க துடிக்கின்றார். சசிகலா முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கூறுவோர் அனைவருக்கும் பணம் தாராளமாக கைமாறிவிட்டது. எதிர்ப்போருக்கு இன்னமும் பணம் கைமாறவில்லை, அவ்வளவுதான் என்கிறது அரசியல் ஆய்வுகள். ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அவரது தோழி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்று தொடர்ந்து முதல்வராகவும் 9ஆம் திகதி பதவியேற்க உள்ளதாக செய்திகள் கசிந்தாலும் அவர் முதலமைச்சராய் இருப்பதிலும் சுதந்திரமாய் இருப்பாரா என்பதே பெரிய கேள்வியாகியுள்ளது. இந்நிலையில் அவர் ஏன் இவ்வாறு அவசரமாக பதவியேற்கிறார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக ஆகிவிட்டால் தனக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் சிறையில் தனக்கு முதல் வகுப்பு கிடைக்கும் என்பதால் முதல்வர் பதவியை பெறுவதற்கு தீவிரமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்தவரை தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டதாகவும் இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு அளிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கூறியது சசிகலாவினை மயக்க நிலை கொண்டு சென்றுள்ளது. தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருமா என்ற குழப்பத்தில் இருக்கும் சசிகலா தரப்பு முதல்வர் பதவியினை ஏற்பதா அல்லது பன்னீர்செல்வத்திடமே பொறுப்பினை ஒப்படைத்து விடலாமா என்று தீவிர ஆலோசனையில் இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளது. தற்போது சசிகலா முதல்வராக பதவியேற்பதை அதிமுகவின் நிர்வாகிகள் தவிர மக்களாகிய யாரும் விரும்பவில்லை என்று தெளிவாகவே தெரிகிறது. இந்நிலையில் தமிழக அரசியல் களம் மிக உஷ்ண நிலையில் தகிக்கிறது. சசிகலா முதல்வராகியே தீருவது என்பதில் உறுதியாக இருக்கிறார். அவரை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பது என்பதில் நடராஜன் மிகவும் அவசரம் காட்டி செயல்படுகிறார். இந்த நிலையில் கவர்னர் ஒரு பக்கம் சட்ட ஆலோசனைகளை செய்து வருகிறார். ஆனால் டெல்லி ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது. சசியை முதல்வர் பதவியில் உட்கார வைக்காவிட்டால் மீண்டும் எதற்கெடுத்தாலும் கெஞ்சி சம்மதிக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு போய்விடுவார். பன்னீர் தான் அடக்கமானவர் என்று யோசிக்கிறது. அவசரமாகவும் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பும் வரப்போகிறது. முதலில் தீர்ப்பு வரட்டும், அதன் பிறகு முதல்வர் பொறுப்பை சசிகலா ஏற்றுக்கொள்ளட்டும் என்று கவர்னருக்கு சிக்னல் காட்டிவிட்டார்கள். ஆயினும் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை பயன்படுத்தி அரசியல் லாபம் அடைய பாஜக துடித்து வருவதாக பரவலாக புகார் உள்ளது. ஓ பன்னீர்செல்வத்தை பொம்மை முதலமைச்சராக வைத்துக்கொண்டு தங்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ள பாஜக தலைமை திட்டம் வைத்திருந்ததாம். இதனை உணர்ந்து சசிகலா தரப்பு முதலமைச்சர் பதவியை பன்னீர்செல்வத்திடம் இருந்து பறித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனை பாஜக தலைமையால் ஜீரணிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது. சசிகலாவை அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்துள்ளதால் சட்டப்படி அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதை தவிர கவர்னருக்கு வேறு வழி இல்லை. ஆனால் பாஜகவை சேர்ந்த ஆளுநர் என்பதால் அவரை தமிழகம் செல்ல வேண்டாம் என பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்கனவே தமிழகத்தில் இருந்து டெல்லி சென்றிருந்த அவர் நாளை கோவை வர இருந்தது. இந்த பயணத்தை கவர்னர் திடீரென ரத்து செய்தார். மேலும் ஊட்டியில் தங்கியிருந்த வித்யாசாகர் ராவின் குடும்பத்தினரையும் மும்பை வருமாறு அவர் கேட்டுக்கொண்டதை அடுத்து அவர்களும் மும்பை சென்றுள்ளனர். பன்னீர்செல்வமே முதலமைச்சராக இருந்திருந்தால் வரும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 40% இடங்களை பெறுவதோடு சட்டமன்ற தேர்தலின் போது 120 தொகுதிகள் வரை பெற்று பின்னர் அதிமுக நிர்வாகிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து தமிழகத்தின் 2வது கட்சியாக உருவெடுத்து விடலாம் என பாஜக மூத்த தலைமைக்கு தமிழகத்தில் உள்ள சில தலைவர்கள் ஆலோசனை வழங்கினராம். இந்த திட்டத்தின்படியே மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன.